வணக்கம். நான் உங்கள் மோகனா. இது யாருன்னு தெரியுதா? இங்க பாருங்க குட்டீஸ், செல்லம். எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கும் தெரியலையா? இவர் தான் யாருன்னா எமர்சன் ஐயா. இவர்கிட்ட ஒரு நிருபர் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு இவர் பதில் சொல்றாரு. கேள்வி பதில்கள். அதாவது இவர் கேள்வி அவங்க ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்க, இவர் அதற்கு தகுந்த பதில்களை சொல்லின்னு இருக்கிறாரு. இவர் அந்த எமர்சன் ஐயா என்ன பதில் சொல்றாருன்றதை பார்க்கலாமா? அவர் ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, நண்பனை பெற என்ன வழின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு எமர்சன் ஐயா சொல்றாரு, ஒரு நண்பனை பெறுவதற்கு நீ ஒரு நண்பனா இருப்பது ஒன்றே வழியாகும். அதாவது நீ ஒரு நண்பனை பெறுவதற்கு நீ ஒரு நண்பனா விருப்பது ஒன்றே வழியாகும். சரிங்களா? கல்வியின் ரகசியம் எதில் அடங்கி உள்ளது? மாணவனுக்கு மரியாதை தருவதில் தான் கல்வியின் ரகசியமே அடங்கி இருக்கிறது. நம்ம எவ்வளவுக்கு அவ்வளவு மாணவனுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோமோ, மாணவனுக்குன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ மரியாதை கொடுக்குறோமோ, அவ்வளவும் அவர்களுடைய கல்விக்கு அது அடங்கி இருக்கிறது. மாணவனுக்கு ஆசிரியர் தான் மரியாதை கொடுக்கணும்னு இல்லை, அப்பாவும் கொடுக்கலாம், அம்மாவும் கொடுக்கலாம், தங்கைகள், அக்காங்க, தம்பி எல்லாரும் கொடுக்கலாம். பஸ்ஸில் பயன் பண்றவங்க யாரா இருந்தாலும் அந்த மாணவனுக்கு கண்டிப்பாக மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்கு தான் இது மாணவனுக்கு மரியாதை தருவதில் தான் கல்வியின் ரகசியமே அடங்கி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. இலக்கியம் என்பது என்ன? ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு. அதுக்கு எமர்சன் ஐயா சொல்றாரு, இலக்கியம் என்பது சிறந்த நிலைகளின் பதிவேடு. அதாவது இலக்கியம் என்பது சிறந்த நிலைகளின் பதிவேடு. பார்க்கலாம். சோதனை என்று நாம் அழைப்பதெது? சோதனை என்று நாம் அழைப்பதெது? மற்றவர்களிடம் இதை குற்றம் என்று பார்க்கிறோமோ, அதாவது மற்றவர்களிடம் எதை குற்றம் என்று பார்க்கிறோமோ அதுவே நமக்கு ஏற்பட்டால் சோதனை என்று அழைக்கிறோம். மற்றவர்களுக்கு அது குற்றம்னு நம்ம சொல்லி எதை சுட்டி காட்டுறோமோ அது நமக்கு வரும்போது தான் அது சோதனை என்று தெரியுமா. அதுக்கு ஐயா எமர்சன் ஐயா நல்ல ஒரு இதுவை தான் சொல்லியிருக்கிறார். பண்பாட்டிற்கான அறிகுறி என்ன? அறியாதவரிடம் அனுதாபம் கொள்வது தலை சிறந்த பண்பாட்டிற்கு அறிகுறி ஆகும். விதையின் ஆற்றல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு. அதுக்கு எமர்சன் ஐயா சொல்றாரு, 1000 காடுகளை உண்டாக்கும் ஆற்றல் ஒரு விதையில் அடங்கி இருக்கிறது. அதாவது 1000 காடுகளை உண்டாக்கும் ஆற்றல் ஒரு விதையில் அடங்கி இருக்கிறது. யார் உலகை ஆட்டி வைக்கலாம்? யார் உலகை ஆட்டி வைக்கலாம் என்று ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு. அதுக்கு ஐயா சொல்றாங்க, உலகை ஆட்டி வைக்க விரும்புவோன் முதலில் தன்னை அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது உலகை ஆட்டி வைக்க விரும்புவோன் முதலில் தன்னை அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் எமர்சன் ஐயா சொல்கிறார். உலகை மாற்றுவது எது? அதுக்கு ஐயா சொல்றாரு, பேரழிவும் புனித வாழ்வும் உலகம் வெளியிடும் சிந்தனைகள் இவை. பேரழிவும் புனித வாழ்வும் உலகம் வெளியிடும் சிந்தனைகள் இவை உலகை மாற்றி விடுகின்றன. கேட்கிறார் ரிப்போர்ட்டர் கேட்கிறார். அடுத்தது, மனிதரின் உயிரை காப்பாற்றுவது எது? அதுக்கு ஐயா சொல்றாரு, ஒவ்வொரு மனிதனுடைய வேலையும் அவன் உயிரை காத்து வருகின்றது. ஒவ்வொரு மனிதனுடைய வேலையையும் அவன் உயிரை காத்து வருகின்றது என்று ஐயா சொல்றார். அடுத்தது ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, தன்னம்பிக்கை உள்ளவன் நிலை என்ன? அதுக்கு ஐயா சொல்றார், தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு எல்லா வாசல்களும் திறந்து வரவேற்பு கொடுக்கும் என்று சொல்றார் ஐயா. நண்பர்கள் குறித்து தங்களின் கருத்து என்ன என்று அவர் ரிப்போர்ட்டர் கேட்கிறார். அடுத்த கேள்வி கேட்கிறார். அதுக்கு ஐயா பதில் சொல்றார், ஒருவனுக்கு எண்ணிக்கையில் அடங்காத நண்பர்கள் இருந்தால் ஆபத்தில் ஒருவனும் எவனுக்கும் பயன்பட மாட்டார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது ஒருவனுக்கு எண்ணிக்கையில் அடங்காத நண்பர்கள் இருந்தால் ஆபத்தில் ஒருவனும் இவனுக்கு பயன்பட மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாம் அமைதியாய் இருந்தால் தெய்வங்கள் மெதுவாக பேசுவதை கேட்கலாம். நாம் அமைதியாய் இருந்தால் தெய்வங்கள் மெதுவாக பேசுவதை கேட்கலாம். ரிப்போர்ட்டர் கேட்கிறார், நாம் ஏன் அமைதியாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறார். அதுக்கு எமர்சன் ஐயா சொல்றார்,
நாம் அமைதியா இருந்தால் தெய்வங்கள் மெதுவாக பேசுவதை கேட்கலாம். நம்ம எவ்வளவுக்கு அவ்வளவு அமைதியா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தெய்வங்கள் வந்து நம்மிடம் வந்து பேசுமா. சாடுகள் எப்படி உருவாகின்றன? ஒரு கருவாளி கொட்டையிலிருந்து உருவாகியவை 1000 காடுகள் என்று ஐயா வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. சீர்திருத்தம் என்பது யாது? சீர்திருத்தம் உடன்பாடாகவும் பழமைத்தன்மை உடன்பாடு இல்லாததாகவும் இருக்கிறது. சீர்திருத்தம் உடன்பாடாகவும் பழமைத்தன்மை உடன்பாடு இல்லாததாகவும் இருக்கிறது. பழமைத்தன்மை வசதிக்காக செல்கின்ற போது சீர்திருத்தம் உண்மையாக இருக்கின்றது என்று ஐயா சொல்லியிருக்கிறார். அடுத்தது பாருங்க, அபாயம் எப்போது துவங்குகிறது? அபாயம் எப்போது துவங்குகிறது? அதற்கு ஐயா சொல்றாரு, வாழ்க்கை துவங்கும் போதுதான் அபாயம் துவங்குகிறது என்று ஐயா சொல்றார். அதாவது வாழ்க்கை துவங்கும் போது அபாயம் துவங்குகிறது என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது பாருங்க, ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, உன்னத செயல்கள் அறிவுறுத்துவதென்ன? அதுக்கு ஐயா சொல்றார், உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் சொந்தம் என்பதே உன்னத செயல்கள் நமக்கு அறிவுறுத்தும் உண்மை என்று ஐயா வந்து எமர்சன் ஐயா வந்து சொல்லியிருக்கிறார். உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் சொந்தம் என்பதை உன்னத செயல்கள் நமக்கு அறிவுறுத்தும் உண்மை என்று சொல்லியிருக்கிறார். ரிப்போர்ட்டர் அடுத்தது சொல்றாரு, வெற்றியின் முதல் ரகசியம் எது? ஐயா சொல்றார், வெற்றியின் முதல் ரகசியம் தன்னம்பிக்கை. வெற்றியின் முதல் ரகசியம் தன்னம்பிக்கை. மனிதனின் வயதினை நாம் எப்போது எண்ணுகிறோம்? மனிதனின் வயதினை நாம் எப்போது எண்ணுகிறோம்? அதற்கு ஐயா எமர்சன் ஐயா சொல்லியிருக்கார், எண்ணுவதற்கேற்ற சாதனைகள் ஒரு மனிதனிடம் இல்லாத போது அவனது வயதை மட்டும் எண்ணுகிறோம். அதாவது எண்ணுவதற்கேற்ற சாதனைகள் ஒரு மனிதனிடம் இல்லாத போது அவனது வயதை மட்டும் எண்ணுகிறோம் என்று எமர்சன் ஐயா வந்து நல்ல அழகாக சொல்லியிருக்கிறார். ரிப்போர்ட்டர் கேட்கிறார், எது உயர்வானது? அதற்கு அவர் சொல்றார், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்பதே உயர்வானது. அதாவது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளான் என்பதே உயர்வானது என்று ஐயா சொல்லியிருக்கிறார். அடுத்தது, நாம் எப்படி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரிப்போர்ட்டர் வந்து ஐயா கிட்ட கேட்கும்போது ஐயா சொல்றாரு, அமைதியாக இருக்க நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, அமைதியாக இருக்க நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஐயா வந்து எமர்சன் ஐயா சொல்லியிருக்கிறார். அடுத்தது, கோபத்தின் பலன் யாது? கோபத்தின் பலன் யாது? கோபம் என்ற வெம்மையை நாம் வெளிப்படுத்தும் போது நமக்கு கீழானவர்கள் நம்மை விட மேலான நிலைக்கு சென்று விடுகிறார்கள். கோபம் என்ற வெம்மையை நாம் வெளிப்படுத்தும் போது நமக்கு கீழானவர்கள் நம்மை விட மேலான நிலைக்கு சென்று விடுகிறார்கள். சுவை என்பது யாது? கலை என்பது பொறாமை மிக்க குடும்ப தலைவி. அதாவது கலை என்பது பொறாமை மிக்க குடும்ப தலைவி என்று ஐயா சொல்லியிருக்கிறார். யாரால் குடும்பத்திற்கு உதவ முடியாது? ஐயா சொல்றாரு, கவிதை, இசை, கட்டிடக்கலை, தத்துவம் இவற்றில் கலைஞானனாக இருப்பவன் மோசமான குடும்ப தலைவன் ஆவான். அவனால் குடும்பத்திற்கு போதுமான அளவு உதவ முடியாது. அதாவது கவிதை, இசை, கட்டிடக்கலை, தத்துவம் இவற்றில் கலைஞனாக இருப்பவன் மோசமான குடும்ப தலைவன் ஆவனால் குடும்பத்திற்கு போதுமான அளவு உதவ முடியாது. அடுத்தது பார்க்கலாம், கடவுளின் படைப்புக்கு செல்லும் பாதை எது? ஐயா சொல்றாரு, கலையே கடவுள் தன் படைப்புக்கு செல்லும் பாதை ஆகும். கலையே கடவுள் தன் படைப்புக்கு செல்லும் பாதையாகும் என்று ஐயா சொல்றார். அடுத்தது பாருங்க, அவர் ரிப்போர்ட்டர் சொல்றாரு, ஒரு காரியத்தின் இரு பக்கங்கள் எவை? அதற்கு ஐயா சொல்றார், காரணமும் விளைவும் ஒரு காரியத்தின் 2 பக்கங்கள் ஆகும் என்று
ஐயா சொல்லியிருக்கிறார். இசை விருந்து என்பது யாது? சொல்றேன் கேளுங்க. கனிவான பேச்சு, பிணி தீர்க்கும் மருந்து, இவையே உள்ளத்தின் ஆழங்களை தொடும் இசை விருந்து என்று ஐயா சொல்லியிருக்கிறார். நல்லவற்றை நேசிப்பவன் நிலை என்ன? அதுக்கு ஐயா சொல்றார், நல்லவற்றை நேசிப்பவன் தேவ தூதர்களுக்கு இடமளிக்கிறான், மரியாதை செலுத்துகிறான், இறைவனோடு வாழ்கிறான் என்று அதற்கு அர்த்தத்தை ஐயா வந்து சொல்லியிருக்கிறார். அண்ணா 100 இருக்கான்னு கேட்டாங்க. முதற் செல்வம் என்பது எது? முதற் செல்வம் என்பது உடல் நலமே ஆகும். அதாவது ஐயா சொல்றாரு, முதற் செல்வம் என்பது உடல் நலமே ஆகும் என்று ஐயா சொல்றார். வஞ்சகம் எப்போது ஆரம்பமாகிறது? தனித்திருக்கும் ஒவ்வொரு மனிதனும் வஞ்சகமற்றவன், அடுத்தவன் நுழையும் போது வஞ்சகம் ஆரம்பமாகிறது. அதாவது சொல்றாங்க கேளுங்க, வஞ்சகம் எப்படியெல்லாம் உருவாகுதுன்றத பாருங்க. தனித்திருக்கும் ஒவ்வொரு மனிதனும் வஞ்சகமற்றவன், அடுத்தவன், அதாவது இப்ப நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது, நான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு இடையில யாராவது வந்து நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து பெருந்தன்மையா வாசிங்க, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுலதான் வந்து பெருந்தன்மை இருக்கிறதே தவிர, ஐயோ அவங்க வாசிக்கிறாங்களே, அவங்க முன்னேறிட போறாங்களேன்னு சொல்றதுல வந்து அதுக்கு நம்மளை கடவுள் வேற ஒன்னுத்துக்கு ஆயத்தம் பண்றாரு, வேற ஒருத்தருக்கு ஆயத்தம் பண்றாங்கன்னு சொல்லிட்டா அதை வந்து பெருமிதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறார் எமர்சன் ஐயா அவர்கள். வஞ்சகம் இருக்கக்கூடாது, வஞ்சகம் இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு தப்பு என்று சொல்கிறார். அதுதான் பாருங்க, தனித்திருக்கு ஒவ்வொரு மனிதனும் வஞ்சகி அற்றவன், அடுத்தவன் நுழையும் போது வஞ்சகம் ஆரம்பமாகிறது என்று ஐயா வந்து எமர்சன் ஐயா வந்து அழகாக சொல்லியிருக்கிறார். வாழ்க்கையை சிறைப்படுத்துவதும் விடுவிப்பதும் எது? வெறுப்பு வாழ்க்கையை சிறைப்படுத்துகிறது, அன்பு அதை விடுவிக்கிறது. அடுத்தது பாருங்க, இது வீடல்ல. அதற்கு சொல்றாங்க ஐயா, அம்மா இல்லை என்றால் அது ஒரு வீடா? கரெக்ட். அம்மா இல்லை என்றால் அது ஒரு வீடாங்க? வீடு வீடாகவே இருக்காது. அம்மா என்ற ஒரு பெண் அந்த வீட்டுல இருந்தால்தான் அந்த வீடு வந்து ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும் என்பதை எமர்சன் ஐயா வந்து சொல்லியிருக்கிறார். பெற்றோர்கள் யாரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்? குழந்தையை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பெற்றோர் என்ற பெயரில் அவனை அடக்கி ஆளாதீர்கள். அந்த குழந்தையின் தனிமை உலகிற்கு அத்துமீறி செல்லாதீர்கள். பாருங்க, பெற்றோர்கள் யாரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்? குழந்தையை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பெற்றோர் என்ற பெயரில் அவனை அடக்கி ஆளாதீர்கள். அந்த குழந்தையின் தனிமை உலகிற்குள் அத்துமீறி செல்லாதீர்கள். இலக்கிய வரலாறு சொல்வதென்ன? இலக்கிய வரலாற்றில் கவிதைக்கும் பின்னரே உரைநடை இடம்பெறுகிறது. அதாவது இலக்கிய வரலாற்றில் கவிதைக்கும் பின்னரே உரைநடை இடம்பெறுகிறது. அடுத்தது பாருங்க, ஐயா சொல்லியிருக்கிறார், ரிப்போர்ட்டர் சொல்றாரு, கவிஞர்கள் எப்போது மதிக்கப்படுகிறார்கள்? எத்தகைய மனநிலை பிறரிடம் உருவாகிறார்கள் என்பதை பொறுத்தே சிறந்த கவிஞர்கள் மதிப்பிடப்படுகிறார்கள். அதாவது எத்தகைய மனநிலையை பிறரிடம் உருவாக்குகிறார்கள் என்பதே பொறுத்தே சிறந்த கவிஞர்கள் மதிப்பிடப்படுகிறார்கள். அடுத்தது பாருங்க, ஆசிரியர் என்பவர் யார்? அதுக்கு ஐயா சொல்றாரு, கடினமான ஒன்றை எளிதாக்குபவரே ஆசிரியர். கடினமான விஷயத்தை வந்து, கடினமான ஒன்றை அதை வந்து சுலபமா ஆக்குறவங்க யாருன்னா, பெரிய விஷயத்தையெல்லாம் வந்து சுலபமா ஆக்குறாங்க, அவங்க தான் வந்து ஆசிரியர். இப்போ வந்து யாரோ ஒரு பையனை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ள சண்டை வருது, பெற்றோர்கிட்ட போனால் அது பெருசாயிடும். அவங்க கிட்ட போகாம ஆசிரியர்கள் வந்து அதை சுலபமா ஹேண்டில் பண்றாங்க பார்த்தீங்களா? அதுக்கு தான் வந்து கடினமான ஒன்றை எளிதாக்குபவர் ஆசிரியர் என்று குறிப்பிடுறாங்க. நாகரிகம் எத்தனை உண்டாக்குகின்றது? நாகரிகம் எத்தனை உண்டாக்குகிறது? அதாவது நாகரிகம் நாகரிகம் எதனை உண்டாக்குகின்றது? ஐயா வந்து சொன்னாரு, நான் எத்தனைன்னு சொன்னேன். இல்ல ஐயா இத புக்கை நல்லா படிச்சு கரைச்சி குடிச்சிருக்காரு ஐயா. நாகரிகம் எதனை உண்டாக்குகின்றது? நான் வந்து எத்தனை என்று சொல்லிவிட்டேன், தப்பு.
ஐயா வந்து எமர்சன் ஐயாவுக்கும் மேலே இருப்பவர். அவருடைய அவருடைய ஞானத்தையும் கருத்தையும் கேட்டால், பழமொழிகளை எல்லாம் கேட்டால் அவரோ ஒரு இதுவாக இருக்கும். குழந்தைகள் அவர்கிட்ட பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். நாகரிகம் உண்டாக்கத்தக்க நிச்சயமான வழி பெண்களின் செல்வாக்குத்தான் ஆகும். அதற்கு நாகரிகம் உண்டாக்கத்தக்க நிச்சயமான வழி பெண்களின் செல்வாக்குத்தான் ஆகும். முன்னேற்றம் என்பது எது? முன்னேற்றம் என்பது இன்றைய செயலாக்கம், நாளைய உறுதிநிலை. முன்னேற்றம் என்பது இன்றைய செயலாக்கம், நாளைய உறுதிநிலை. அடுத்ததை பார்க்கலாம். மனிதனுக்கு மாபெரும் பெருமையை தேடி தருவன எவை? அதற்கு ஐயா சொல்றாரு, இறை நம்பிக்கை, தன்னம்பிக்கை, அண்மை என்ற 3 சக்திகளும் மனிதனுக்கு மாபெரும் பெருமையை ஏற்படுத்தி தருகின்றன. இறை நம்பிக்கை, தன்னம்பிக்கை, அன்பு என்ற 3 சக்திகளும் மனிதனுக்கு மாபெரும் பெருமையை ஏற்படுத்தி தருகின்றன. அடுத்தது பாருங்க, நம்பிக்கை எதனில் வைக்கலாம்? பலவீனமானவர்கள் அதிர்ஷ்டத்தில் நம்பிக்கை வைக்கின்றனர். பலமுடையவரோ காரண காரியத்திலோ நம்பிக்கை வைக்கின்றனர். பலவீனமானவர்கள் அதிர்ஷ்டத்தில் நம்பிக்கை வைக்கின்றனர். பலமுடையவரோ காரண காரியத்திலே நம்பிக்கை வைக்கின்றனர். அடுத்தது பாருங்க, நம்மிடமிருந்து நாம் எதனை நீக்க வேண்டும்? அறியாமையை முதலில் நம்மிடமிருந்து நீக்குதல் என்பது வேண்டும். அதாவது அறியாமையை முதலில் நம்மிடமிருந்து நீக்குவது என்பது வேண்டும். அடுத்தது பாருங்க, மனித வாழ்க்கை என்பது யாது? மனித வாழ்க்கை என்பது எண்ண முடியாத பல திருப்பங்கள் உண்ட ஆறு. மனித வாழ்க்கை என்பது எண்ண முடியாத பல திருப்பங்கள் கொண்ட ஆறு. அடுத்தது பாருங்க, ஒருவனின் ஆரோக்கிய வாழ்வை எதன் மூலம் கணக்கிடலாம்? ஒருவனின் ஆரோக்கிய வாழ்வை எதன் மூலம் கணக்கிடலாம்? ஒருவன் உபயோகித்து கிழிந்து போன அவனது தொப்பிகள், செருப்புகள், உடை துணிமணிகள் இவற்றின் எண்ணிக்கையில் இருந்து அவனது ஆரோக்கிய வாழ்வை கணக்கிட்டு விடலாம். அடுத்தது பாருங்க, எழுத்தாளன் எப்போது மகிழ்ச்சி அடைவான்? எங்கோ அறிமுகம் இல்லாத யாரோ ஒரு நண்பனுக்காய் இவன் எப்போதும் எழுதி கொண்டிருக்கிறானோ அவன், அந்த எழுத்தாளன் எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைவான். பாருங்க, எங்கோ அறிமுகம் இல்லாத யாரோ ஒரு நண்பனுக்காக இவன் இப்போதும் எழுதி கொண்டிருக்கிறானோ அவன், அந்த எழுத்தாளன் எப்போதும் மகிழ்ச்சி அடைவான். அடுத்தது பாருங்க, ஏமாற்றுவது என்பது எப்போது முடியாது. ஏமாற்றுபவன் என்பது இப்போது முடியாது. எவன் ஒருவன் தன்னைத்தானே முதலில் ஏமாற்றிக் கொள்கிறானோ அவன்தான் மற்றவர்களை ஏமாற்ற தகுதியுடையவன். அவனால் எப்போதும் எல்லோரையும் அதிக நாள் ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது. கடவுள் எங்கே வாழ்கிறான்? கடவுளை வெளி உலகத்தில் எங்கும் காண முடியாது. அவன் எப்போதும் நம் நாட்டிற்குள்ளே, அதாவது நம் நாட்டிற்குள்ளே தான் நடமாடுகிறான், வாழ்கிறான். இது வாழ்க்கை நாடகம் ஆகும். வாழ்வில் இன்பியல் நாடகமும் துன்பியல் நாடகமும் எப்போதும் ஒன்றுடன் மற்றொன்று கைகோர்த்து கொண்டே போகும். அதாவது வாழ்வில் இன்பியல் நாடகமும் துன்பியல் நாடகமும் எப்போதும் ஒன்றுடன் மற்றொன்று கைகோர்த்து கொண்டே போகும். இதுதான் வாழ்க்கை நாடகமாகும். ஆத்மாவின் நிலை என்ன? எந்த ஒரு ஆத்மாவுக்கும் உள் உணர்ச்சியின் உத்வேகம் இல்லாமல் எதையும் உருவாக்க முடியும். ஆத்மாவின் நிலை என்ன? எந்த ஒரு ஆத்மாவுக்கும் உள்ளுணர்ச்சியின் உத்வேகம் இல்லாமல் எதையும் உருவாக்க முடியும் என்பதுதான் ஆத்மாவின் நிலை. இயற்கைக்கு எது தெரியும்? பூட்டை உண்டாக்கி இயற்கைக்கு சாவியை கண்டுபிடிக்க தெரியும். பூட்டை உண்டாக்கி இயற்கைக்கு சாவியை கண்டுபிடிக்க தெரியும். இந்த உலகம் யாரை
மதிக்காது. ஒவ்வொரு மனிதனும் உழைக்க வேண்டும் என்றே நான் கருதுகிறேன். சோம்பி கிடப்பவர்களை எந்த காலமும் உலகம் ஒருபோதும் மதிக்காது. இதனை படிப்பதினால் நாம் விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இதனை படிப்பதினால் நாம் விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். என்னன்னு பாருங்க. உல்லாசிகள் சரித்திரத்தை படிப்பதன் மூலம் நாம் ஏராளமான விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். உழைப்பவர்களை ஆட்சி செய்வோர் யார்? நகர்ப்புறத்தில் சிந்திப்பவர்கள் உழைப்பவர்களை ஆட்சி செய்கிறார்கள். நகர்ப்புறத்தில் சிந்திப்பவர்கள் உழைப்பவர்களை ஆட்சி செய்கிறார்கள். கிராமப்புறத்தில் இருப்போர் நிலை என்ன? கிராமப்புறத்தில் இருக்கின்ற பாட்டாளிகள் உழைக்கவும் ஆளவும் செய்கிறார்கள். கிராமப்புறத்தில் இருக்கின்ற பாட்டாளிகள் உழைக்கவும் ஆளவும் செய்கிறார்கள். அடுத்ததை பார்க்கலாம். நாட்டின் நாடோடி யார்? யார் ஒருவன் நன்றாக உலாவத் தெரிந்தவனாக இருக்கிறானோ அவன் நல்ல ஒரு நாட்டின் நாடோடியாகவே ஆவான். யார் ஒருவன் நன்றாக உலாவத் தெரிந்தவனாக இருக்கிறானோ அவன் நல்ல ஒரு நாட்டின் நாடோடியாக ஆவான். எது மேலானது? கற்பனையை விட மேலானது உண்மைதான். அதுவும் அந்த உண்மை சுத்தமாக இருந்தால்தான் மேலானது. கற்பனையை விட மேலானது உண்மைதான். அதுவும் அந்த உண்மை சுத்தமாக இருந்தால்தான் மேலானது. இத பாருங்க. நாட்டின் எண்ணிலை இருக்கக்கூடாது. நாட்டில் ஒருவன் அடிமைத்தனமாக நடத்தப்படும் நிலை இருக்கக்கூடாது. நாட்டில் ஒருவன் அடிமைத்தனமாக நடத்தப்படும் நிலை இருக்கக்கூடாது. அடுத்தது பாருங்க. கல்வி கற்பிப்பதில் உண்மையானவன் யார்? கல்வியிலே வரும் கடினமான விஷயங்களை சுலபமாக்குபவன் தான் உண்மையான ஆசிரியன் மற்றும் கல்வி கற்பிப்பனாவான். அதாவது கல்வியிலே வரும் கடினமான விஷயங்களை சுலபமாக்குவான் உண்மையான ஆசிரியன், மற்ற கல்வி கற்பிப்பனாவான். மனிதன் யார்? இயற்கையும் வாழ்க்கையும் நமக்கு மகிழ்ச்சி உள்ளதாக செய்பவனே மனிதனாவான். இயற்கையும் வாழ்க்கையும் நமக்கு மகிழ்ச்சி உள்ளதாக செய்பவனே மனிதனாவான். மாமேதைகள் எங்கே வாழ்கிறார்கள்? மாமேதைகள் அவர்கள் எழுத்துக்களிலே வாழ்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கை வரலாறுகள் சுருக்கமானதே. மாமேதைகள் அவர்கள் எழுத்துக்களாலே வாழ்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கை வரலாறுகள் சுருக்கமானதே. அடுத்தது பாருங்க. நாட்டின் மேன்மக்கள் யார்? இந்த நாட்டின் உள்ள ஒரே மேன்மக்கள் செய்தி பத்திரிகைகளின் ஆசிரியர்கள் தான். இந்த நாட்டில் உள்ள ஒரே மேன்மக்கள் செய்தி பத்திரிகைகளின் ஆசிரியர்கள் தாம். நேர்மை உடையவனை எப்படி அறியலாம்? ஒருவன் நேர்மை உடையவனா என்பது உங்களுக்கு தெரிய வேண்டுமா? வரி வசூலிப்பவரிடம் கேளுங்கள். அவர்கள் நேர்மையானவர்களா என்று கேளுங்கள். வாழ்க்கையில் ஒரே நன்மை எது? வாழ்க்கையில் ஒரே நன்மை யதார்த்த, அதாவது ஏகாக்கிரக சிந்தனை ஆகும் அப்படின்னு இதுல போட்டிருக்காங்க. ஏகாக்கிரக சிந்தனை இல்ல, யதார்த்த இல்லப்பா. அதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. யதார்த்த சிந்தனை ஆகும் என்றுதான் அதற்கு பொருள் என்று ஐயா சொல்றாரு. வாழ்க்கையில் ஒரே தீமை என்ன? வாழ்க்கையில் ஒரே தீமை ஊதாரித்தனமாக கேளிக்கையாகும். வாழ்க்கை ஊதாரித்தனமான கேளிக்கையாகும். அதுதான் தீமையா. அடுத்தது, நம்பிக்கை என்பது யாது? நம்பிக்கை என்பது ஒரு தொலைநோக்கி கருவி. மனிதன் முதலில் தன்னைத்தானே நம்ப வேண்டும். முதலில் தன்னைத்தானே நம்ப வேண்டும். அதுதான் நம்பிக்கை. அளவில்லா துன்பத்தில் சூழ்ந்தவன் யார்?
காலத்திற்கு பின்தங்கியவன் கவலையால் தேங்கி அளவில்லா துன்பம் சூழ்ந்தவன் ஆகிவிடுகிறான். அதாவது நமக்கு நாமே கூற முடியாத ஒன்றை எவனிடம் கூற முடிகிறதோ அவன் நமக்கு விலை மதிப்பை பெற்றவனாவான். பாருங்க, யார் விலை மதிப்பை பெற்றவன்? நமக்கு நாமே கூற முடியாத ஒன்றை எவனிடம் கூற முடிகிறதோ அவன் நமக்கு விலை மதிப்பு பெற்றவனாவான். கற்றுத் தருவது எது? நாட்கள் கற்றுத்தராததை வருடங்கள் கற்றுத் தருகின்றன. நம்மளுக்கு நாட்கள் கற்றுத்தராதான் எதுவுமே, அதுக்கு வருடங்கள் வருஷங்கள் தான் நம்மளுக்கு அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகம் யாருக்கு சொந்தம்? சுறுசுறுப்புடனும் ஊக்கத்துடனும் செயல்படுபவனுக்குத்தான் இந்த உலகம் சொந்தம். அடுத்தது பாருங்க, துன்பங்கள் எதனால் வருகின்றது? கவலையினால் துன்பங்கள் வருகின்றது. கவலையினால் துன்பங்கள் வருகின்றது. சத்தியத்தை விரும்புவது யார்? நன்மையை 10 பேர் விரும்பினால் சத்தியத்தை ஒருவனே விரும்புகிறான். நன்மையை 10 பேர் விரும்பினால் சத்தியத்தை ஒருவனே விரும்புகிறான். சத்தியத்திற்கு நாம் செய்யும் அஞ்சலி என்ன? சத்தியத்திற்கு நாம் செய்யும் பெரிய அஞ்சலி நாம் சத்தியமாக நடப்பதுதான். நாட்டிற்கு யார் அவசியம்? நாட்டுக்கு ஒவ்வொரு மனிதனும் அவசியம், ஆனால் எந்த மனிதனும் அத்தியாவசியம் அல்ல. அடுத்தது பாருங்க, சக்தி எப்போது மறந்து போய் விடுகிறது? முயற்சியை எவனொருவன் எப்பொழுது கைவிடுகிறானோ அப்பொழுதே அவன் சக்தி அவனிடமிருந்து பறந்து போய் விடுகிறது. மனசான்றதனை மதிப்பவர் மதம் எது? மனச்சான்றை மதித்து நடப்பவர் உலகில் எங்கே இருப்பினும் சரி, எம்மொழி பேசினாலும் சரி, எம் மதத்தில் பிறந்திடினும் சரி, அவர் அனைவருக்கும் ஒரே மதமே நன்மை செய்தால் துணிந்து செயலாற்றல் என்பதே அவர்களது மதமாகும். மத சான்மை பதித்து நடப்பவர் உலகில் எங்கே இருப்பினும் சரி, எம்மொழி பேசினாலும் சரி, எம் மதத்தில் பிறந்திடினும் சரி, அவர் அனைவருக்கும் ஒரே மதமே நன்மை செய்தால் துணிந்து செயலாற்றல் என்பதே அவர்களது மதம் ஆகும். மடமை கொப்பானது எது? பொறாமை என்பது மடமை கொப்பானது ஆகும். அதாவது பொறாமை என்பது மடமைக்கு ஒப்பானது ஆகும். பொறாமை போட்டி இருக்கலாம், பொறாமை கண்டிப்பா இருக்கக்கூடாது. முடக்குவாதது எது? வலுவாக்குவது எது? முடக்குவது எது? வலுவாக்குவது எது? ஐயா சொல்றாரு, வெறுப்பு வாழ்க்கையை முடக்கி விடுகிறது, அன்பு அதை வலுவாக்கி விடுகிறது. அடுத்தது பார்க்கலாம், தற்கொலைக்கு ஒய்யானது எது? போலித்தனம் தற்கொலைக்கு ஒப்பானது ஆகும். புளிக்க செய்வதது இனிக்க செய்வதது. வெறுப்பு வாழ்க்கையை புளிக்க செய்கிறது, அன்பு அதை இனிக்க செய்கிறது. குருடாக்குவது எது? பரிசுத்தம் செய்வதது. வெறுப்பு வாழ்க்கையை குருடாக்குகிறது, அன்பு அதன் பார்வையை பரிசுத்தமாக்கி விடுகிறது. மனிதன் எதற்கு ஆளாகுதல் கூடாது? கோபத்தால், சண்டை சச்சரவால், ஆத்திரத்தால், மனமாச்சரியத்தால், நேரம் கொலை பழிக்கு ஆளாகாதே. அதாவது கோபத்தால், சண்டை சச்சரவால், ஆத்திரத்தால், மனமாச்சரியத்தால், நேரும் கொலை பழிக்கு ஆளாகாதே. உடலின் நிலை என்ன? அழகான உடல் அழிகிறது அல்லது மறைகிறது. அறிவின் அழகியது, அறிவின் அழகு வயதாகும். அறிவு எப்படி உள்ளது? அறிவானது மகிழ்ச்சியின் எழுச்சியும் வீழ்ச்சியும் உடையதாக இருக்கின்றது. அழகு எதனால் உருவாகின்றது? ஒழுக்கத்தினால் அழகு உருவாகின்றது. உயர்ந்த அறிஞன் எப்படி உள்ளான்? நல்ல ஒழுக்கமும் நல்லறிவும் இணைந்த ஓர் உயர்ந்த அறிஞன் ஆண் பெண் வடிவமாக, அதாவது
ஆண் பாதி பெண் பாதி என்ற தத்துவத்திற்கேற்ப அர்த்தநாரீஸ்வராகவே இருந்து வருகிறான். பாவம் என்பது எது? பாவம் என்பது தான் மனிதனின் அறியாமை ஆகும். ஒரு ஆட்சி என்பது எப்படி உள்ளது? கம்பளி பூச்சிகள் வலை பின்னினால் எப்படி இருக்குமோ அது போன்றது தான் ஒரு ஆட்சியும் கூட. அடுத்ததை பார்க்கலாம். அரசாங்கம் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது? மனிதர்கள் சுயநல வலைகளால் அரசாங்கத்தை பின்னி உண்டாக்குகிறார்கள். அடுத்தது, விசித்திரமானது எது? நாணம் பழுத்த அறிஞர்கள் பெண்களுக்கு அதிக கவர்ச்சியாக விளங்க வேண்டும் என்பதே விசித்திரமானதாகும். பெண்கள் யார்? பெண்கள் காந்த சக்தியாளர்கள். அடுத்தது, உயர்ந்த அறிவை பெறுவது எப்படி? ஒரு ஆசிரியன் உயர்ந்த அறிவை வலியுறுத்த இயலாது. அதனை ஒவ்வொரு மனமும் தனக்கு தானே பெற வேண்டும். இந்த உலகம் யாருக்கு சொந்தமானது? மகிழ்ச்சியின் சக்தி உள்ளவர்களுக்கு தான் இந்த உலகம் சொந்தமானது. கருணை என்பது யாரு? கருணை என்பது தயால குணம் என்பதாகும், தர்மம் செய்வதல்ல. அடுத்தது, காலத்தின் வயது தருவதென்ன? காலத்தின் வயது ஒரு கெட்ட உதாரணத்தை கொடுக்காது, ஆனால் நல்ல உபதேசத்தை தவறாது தரும். யார் உபதேசிகளாக வாழ முடியாது? செயல் செய்ய தெரிந்தவர்கள் ஒருபோதும் பிறருக்கும் உலகுக்கும் உரிய உபதேசிகளாக வாழ மாட்டார்கள். எது நாட்டில் இருக்கக்கூடாது? நாட்டில் ஒருவன் அடிமைத்தனமாக நடத்தப்படும் நிலையே இருக்கக்கூடாது. அதனால் தீண்டப்படும் ஒவ்வொன்றுமே விஷமாக நாசமாகும். அதாவது தீண்டப்படும் ஒவ்வொன்றும் விஷமாய் நாசமாகும். கடவுள் என்ன கூறுகின்றார்? மகிழ்ச்சியாய் நீ அடைவாய் அல்லது அதிகார சக்தியை அடைவாய், இரண்டையுமே ஒருங்கே அடைந்து விட்டாய் என்கிறாய் கடவுள். அடுத்தது, ஆங்கிலேயன் என்பான் யார்? ஒவ்வொரு ஆங்கிலேயனும் ஒரு மக்கள் சபை. அடுத்தது பாருங்க, அவநம்பிக்கைவாதம் எதில் உள்ளது? இந்த யுகத்தில் அவநம்பிக்கைவாதம் என்று பேசுவது எல்லாம் அற்பமான விஷயங்களை உரத்த குரலில் கண்டிப்பதில் தான் அடங்கியுள்ளது. ஆளும் கட்சிகள் எவை? ஆண்மையின் கட்சி அந்த நாழிகையை ஆளுகிறது. எண்ணங்களின் உணர்ச்சிகளின் கட்சி அந்த யுகத்தையே ஆளுகிறது. விண்ணுலகத்தை சுற்றுவது எது? விண்ணுலகத்தினை சுற்றுவது மனித மனமே ஆகும். அடுத்தது, கெட்ட தன்மை என்பது யாது? சாவு வருவதை கவர்ச்சிகரமாக காட்டுவது தான் கெட்ட தன்மை ஆகும். உள்ளுணர்வின் பலன் யாது? எந்த ஒரு ஆத்மாவுக்கும் உள்ளுணர்ச்சியின் உத்வேகம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அடுத்தது, உழைப்பு குறித்து உங்கள் எண்ணம் என்ன? ஒவ்வொரு மனிதனும் உழைக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். சோம்பி கிடப்பவர்களை இந்த உலகம் ஒருபோதும் மதிக்காது. அடுத்தது பாருங்க, கல்விக்குரிய சாதனங்கள் எவை? பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் பள்ளி கூடங்களிலும் கற்றுக்கொள்ளப்படும் விஷயங்கள் எல்லாம் கல்வி அல்ல, அவை கல்விக்குரிய சாதனைகள் ஆகும். எதை போதிக்கும்? பள்ளிகளை திறக்க வேண்டும். ஒழுக்கத்தின் அடிப்படைகளை தூய்மையானதாக வைத்திடுங்கள். அப்படியானால் ஒழுக்கம் போதிக்கும் பள்ளிகளை திறந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களது ஆசை என்ன? என்னுடைய வீடு ஒரு கல்லூரியாக திகழ வேண்டும் என்பதே என்னுடைய ஆசையாகும். மக்களை எதற்கு வழிவிடக்கூடாது? மக்களை அவரவர் விருப்பப்படி வழிகளின்படி வாழ்வும் அனுபவிக்கவும் விடக்கூடாது என்பது நியாயமில்லை. சமத்துவம் என்பதன் நிலை என்ன? இரவு வந்துவிட்டால், இருள் சூழ்ந்துவிட்டால் எல்லா மனிதர்களும் கருப்பானவர்களே என்பதே சமத்துவத்தின் நிலையாகும். இரவு வந்துவிட்டால், இருள் சூழ்ந்துவிட்டால் எல்லா மனிதர்களும் கருப்பானவர்களே என்பதே சமத்துவத்தின் நிலையாகும். மனிதன் எதற்கு குறை கூற மாட்டான்?
எதற்கும் வாய்க்கவில்லை என்று எந்த மகா மனிதனும் எவரையும் எதையும் குறை கூற விரும்ப மாட்டான். அடுத்தது, நாம் பாடுகின்ற ஆசை என்ன? அதாவது நாம் பாடுகின்ற ஆமா, நாம் சண்டையடித்துக் கொள்ளும் போது நிரபராதிகளாகவே இருக்க வேண்டும். அதாவது நாம் சண்டையடித்துக் கொள்ளும் போது நிரபராதிகளாகவே இருக்க வேண்டும் என்று எவ்வளவு ஆசைப்படுகிறோம் தெரியுமா? ஆமா, நிரபராதிகளாக இருக்க வேண்டும் என்று இவ்வளவு ஆசைப்படுகிறோம் தெரியுமா? அடுத்தது, நாம் பாடுபட எது தேவை? அறம், அன்பு, பலன், சுதந்திர பண்பு, பரந்த அறிவு இவைகள் தேவை. நாம் பாடுபட எது தேவை? அறம், அன்பு, பலன், சுதந்திர பண்பு, பரந்த அறிவு இவைகள் தேவை. உண்மையான சொத்து எது? ஒன்றில் நமக்கு அறிவின் உடைமை இருந்தால் ஒழிய நமக்கு உண்மையான சொத்து வேறு எதுவும் இல்லை. சொர்க்கம் என்பது யாது? சொர்க்கம் என்பது ஒழுக்கம் என்பதை தவிர வேறேதும் இல்லை. ஒழுக்கம் என்பதுதான் சொர்க்கமேவா. சிந்தனையின் சாம்ராஜ்யம் எது? சிந்தனையின் சாம்ராஜ்யம் என்பது ஒரு மாமேதையுள்ள மேன்மக்கள் செய்யும் ஆட்சிதான் ஆகும். அடுத்தது, உங்களின் தான் வரலாறு பதில் எப்படி உள்ளது? நான் படிக்கும் ஒவ்வொரு கட்டுக்கரையிலும் எனது தன் வரலாற்றை நான் பார்க்கிறேன். அடுத்தது, சாஸ்திரங்களை ஒப்பிப்பது எது? பேய் கூட நமது சாஸ்திரங்களை எல்லாம் பாடமாக ஒப்பிக்க முடியும். அடுத்தது, பணக்காரன் யார்? தனக்கு செருப்பு தைத்து கொடுப்பவனுக்கு அதிகமான கடன் செலுத்துபவன் தான் அதிக செல்வம் படைத்த பணக்காரனாவான். பாதி உலகம் காணப்பெற்றவன் யார்? துன்பத்தின் மாளிகையை காண பெறாதவன் பாதி உலகத்தையே தான் காண பெற்றவன். அடுத்தது பார்க்கலாம். தத்துவ ஞான விசாரணை யாது? தத்துவ ஞான விசாரணை என்பது ஆத்மாவின் பிற்பக ஏக்கமே ஆகும். அடுத்தது பாருங்க, மடி உணர்த்துதல் என்ன? மடி என்ற சோம்பேறி தனத்தில் நான் கண்டுபிடித்த ஒரு தீமை என்னவென்றால் மகிழ்ச்சி இல்லாமைதான் ஆகும். சோம்பேறி என்பவன் யார்? சோம்பேறி எனப்படுபவன் ஒரு நோய் பற்றிய மனிதனாவான். கருணை என்பது என்ன? தயாளம். கருணை என்பது பணத்தையே பணத்திற்கோ பொருந்தமானதையே தர்மம் செய்வதல்ல. அதாவது தயாளம், கருணை என்பது பணத்தையோ பணத்திற்கு பொருத்தமானதையோ தர்மம் செய்வது அல்ல. நன்மை என்பது யாது? ஒவ்வொரு நன்மையும் முரண்பாடுகளின் விளைச்சல் தான். பரிபூர்ணம் என்பது யாது? பரிபூர்ணம் என்பது அபூர்ணத்தின் நுரையே ஆகும். நாம் எப்படி இருக்க வேண்டும்? உனக்கு பின்னால் வருகின்றவர்களுக்கு கதவை திறந்து விடுபவனாக இரு. இந்த உலகத்தையே இருட்டு வழியாக்கி விடாதே. உனக்கு பின்னால் வருகின்றவர்களுக்கு கதவை திறந்து விடுபவனாக இரு. இந்த உலகையே குருட்டு வழியாக்கி விடாதே. நாம் எப்போது பெரியவனாகலாம்? பகையோ குறை கூறவோ அணுக முடியாத உன்னை நீயே பெரியவன் ஆக்கிக்கொள். ஏழைகள் யார்? ஏழைகள் என்று தங்களை நினைப்பவர்கள் தான் ஏழைகள் ஆவர். பேச்சு எத்தனை அடைய முடியாது? பேச்சு எதனை அடைய முடியாது? ஓரளவெனும் நாம் கனிவு என்பதை உணராவிடில் நம்முடைய பேச்சானது முழுமையான அன்பை ஒருபோதும் அடைய முடியாது. ஓரேளவேனும் நாம் கனிவு என்பதை உணராவிடில் நம்முடைய பேச்சானது முழுமையான அன்பை ஒருபோதும் அடைய முடியாது. மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பாருங்க, மனிதன் இயற்கையின் விருந்தாளியாக நடந்து கொள்ள வேண்டும். தவிர சோம்பேறியான ஆண் தேனியை போல நடந்து கொள்ளக்கூடாது. உலகம் என்பது எப்படி உள்ளது?
உலகம் என்பது களிமண்ணை போன்றது இல்லை, கடினமான இரும்பை போன்றுள்ளது. அதன் மீது விடாமல் அடித்துத்தான் மக்கள் தங்களுக்கான இடத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். மனிதன் உயர என்ன செய்ய வேண்டும்? மனிதனே, உன் மனதில் பட்டவரை உடனே சொல்லிவிடு. இல்லையென்றால் சில நாள்கள் கழித்து உன்னுடைய அதை கருத்து வேறு ஒருவர் வாயிலாக கேட்க நேரும். அப்போது அவருக்கு கைத்தட்டி நின்று உபதேசமாக நீயே அதை கேட்க வேண்டி வரும். எனவே உன்னை நீ மதி, அப்போதுதான் நீ உயர்வாய். சொல்ல வன்மை என்பது யாது? சிறந்த சொல் வன்மையானால் தீயவரின் உள்ளத்தையும் திருத்திவிடலாம், மனோவியாதியையும் உடல் நோயையும் கூட மாற்றிவிடலாம். எனவே சொல்வன்மை ஓர் அபூர்வமான சக்தி தான். உணர்ச்சியின் விரிவுரையாகவே அது திகழ்கிறது. இதில் ஐயம் வேண்டாம். நீங்கள் பரிசுத்த மனதுடையவராகிவிட்டால் உலகமே உங்களை பின்பற்றும். இதில் ஐயமே வேண்டாம். உண்மையான மனிதன் யார்? உண்மையான மனிதன் கால தேச வர்த்தமானங்களில் கட்டுப்பட்டவனாவான். அவன் அனைத்திற்கும் நடுநாயகமானவன், கருப்பொருளாய் இருப்பவன். மத நிறுவனம் என்பது யாது? ஒவ்வொரு மத நிறுவனம் என்பது ஒரு சமுதாயத்தின் சாயல் அல்லது தோற்றமே ஆகும். உலகில் தோன்றிய பெரியவர்கள் யார்? உலகில் தோன்றிய பெரியவர்கள் எவரும் வீண் தற்புகழ்ச்சியை எதிர்கொள்பவர்கள் அல்லர், பெரும் கோமாளிகளும் அல்லர். அவர்களே வாழ்வின் எல்லையை உணர்ந்து எதிர்த்து போராடியவர்கள். ஆத்ம சக்தியின் வளர்ச்சி பலன் என்ன? ஆத்ம சக்தி வளர வளர மனசிறப்பு மின்ன ஆணவம் குன்றி வருகிறது, மிருகத்தன்மை மறைகிறது. ஒரு பணியில் வெற்றி எப்போது கிட்டும்? ஒருவன் தான் கொண்ட பணியில் முழு மனதையும் செலுத்தி ஊக்கமுடன் அதை செய்தால்தான் அவருக்கு அந்த பணியிலேயே அமைதியையும் உற்சாகமும் வெற்றியையும் ஏற்படும். யார் சொல்லி மயங்கக்கூடாது? பகட்டி பசப்பி மதுரமாக, அதாவது பகட்டி பசுப்பி மதுரமாக பேசும் ஆற்றல் உடையோர் உங்களை வெகு எளிதில் ஏமாற்றி விடுவார். அவர் சொல்லி மயங்காதீர். ஒரு மனிதனை எப்போது அசைக்க முடியாது? மனிதர்களே, நீங்கள் உங்கள் கடமையிலிருந்து தவறாதீர். துணிந்து நின்று நேர்வழியில் செல்க. எதுவாரினும் கலங்காதீர். உங்களை ஒருவரும் அசைக்கவே முடியாது. உடற்குறையுள்ளோர் யார்? முன்னேற்றத்தை தடுப்பவர்கள் உடற்குறை உள்ளவர் ஆவார்கள். எது சிறந்த வாழ்வே ஆகும்? அடக்க ஒடுக்கமான அறவாழ்வை சிறந்தது. ஆனால் அவ்வாழ்வு இன்பமும் வளமும் எழிலும் தூய்மையாக நிறைந்திருக்க வேண்டும். இல்லையேல் பயனில்லை. அறிவுடையவர் யார்? உண்மை கலைஞர் அறிவுடையவர் ஆவர். யார் சிறந்தவர்கள்? ஒருவர் எந்த தொழிலை செய்தாலும் சரி, அதை உண்மையுடன் அக்கறையுடனும் செய்கின்றவர்களே சிறந்தவர்கள் ஆவார்கள். உலகை குறை கூறுபவர் யார்? பலமற்றவர்கள், பாபிகள். இவர்களே உழைக்காமல் சோம்பலில் மடிந்து உலகை குறை கூறுபவர்கள். மனிதனின் விதியை எவ்வாறு அறிகிறான்? வாழ்க்கையில் மனிதன் விதியுடன் அடிக்கடி போராடி விதியின் ஒரு விளைத்த பகுதியை ஓரளவு அறிகிறான். உண்மைக்கு துணையை வருவதெது? உலக நீதி அரங்கில் தவறுகள் தலைவிரித்தாடும் போது விதி ஆவேசத்துடன் தோன்றி உண்மைக்கு துணையாக தியாக மூர்த்தியாக வந்துவிடுவதை பார்க்கலாம். எது நிலைக்கும், எது அழியும்? நல்லது நிலைக்கும், கெட்டது அழியும். நாம் ஏன் அஞ்சக்கூடாது? வாழ்வில் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி சிந்திக்காதீர்கள். முனைந்து முட்டி குமுறி ஒழியுங்கள். வெற்றி உண்டு, அஞ்சாதீர்கள். விதி எப்படிப்பட்டது? மனித சக்தி விதி சங்கிலியால் கட்டுண்டு கிடக்கிறது. எதை கொண்டும் விதி கயிற்றை அது தெரிய முடியாது. மனித சுதந்திரம் என்பது யாது? மனச்சிந்தனையே மனித சுதந்திரம் என்பதாகும். மனச்சிந்தனையே மனித சுதந்திரமே என்பதாகும். உண்மையை தூண்டுவதெது? ஒவ்வொரு துன்பமும் ஒரு வழிகாட்டி. இதுவே உண்மையை தூண்டுகிறது.
இயற்கையின் சக்தி யாது? இயற்கை காலத்தையோ முயற்சியையோ வீணாக்குவதில்லை. எட்டி போகாமல் குறுக்கு பாதையில் எதையும் நிறைவேற்ற அது முயலுகின்றது. யாருக்கு உலகம் நன்கு புலனாகும்? உன்னொழியவன் கவனிப்பவனுக்குத்தான் உலகத்தில் உள்ள வித்தியாசங்களும் பிரிவுகளும் நன்கு புலனாகும். வித்தியாசங்களும் பிரிவுகளும் நன்கு புலனாகும். ஒழுக்க நிலையை காப்பவர் யார்? சிந்தனை நிறைந்த இருவரிடமே யாருடைய சிந்தனை மிக அழகாக வேரூன்றி இருக்கிறதோ அவரே உறுதியான ஒழுக்க நிலையை காப்பவர் ஆவர். எத்தகைய மனிதர்கள் உள்ளார்? எப்போதும் கடவுளின் முடிவை பிரதிபலிக்கும் பல முடிவான மனநிலைகளை கொண்ட மனிதர்கள் இங்கு உண்டு. உறுதியற்றவர் நிலை என்ன? உறுதியற்ற நாளாந்திர மக்கள் தான் அதிர்ஷ்டத்தில் நம்பிக்கை வைப்பார்கள். உறுதியுள்ளோர் நிலை என்ன? உறுதியுள்ளவர்கள் காரணத்தையும் அவர் பேரிலான விளைவுமே விரும்புவார்கள். முரண்பாடு என்பது யாது? ஒவ்வொரு நன்மையும் முரண்பாடுகளின் விளைச்சல்தான். மனிதன் எவ்வாறு மடிகிறான்? மனிதன் தன் தீய குணத்தால் தாக்கப்படுகிறான். திருத்திக் கொள்ள முடியாத வகையில் தான் தன்னுடன் பிறந்த அக்கொடிய நோயால் இறுதியில் மடிகிறான். எது காப்பாற்றப்படுவதில்லை? எந்த பொருள் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வழிபட்டிருக்கிறதோ அதை இயற்கை அன்னை ஒருபோதும் காப்பாற்றுவது இல்லை. கடவுளின் சொற்கள் எது? கடவுளின் சொற்கள் அதாவது கடவுளின் சொற்கள் எது? கவிஞன் சொற்கள், கடவுளின் சொற்கள். காதல் என்பது யாது? காதல் மிக அபாயமான ஒரு மனநோயாகும். எது சிறந்த சுவையாகும்? கலைகள் அனைத்திலும் மிக உன்னதமான கலை மனிதன் எப்படி இருக்க வேண்டும், எதை தேட வேண்டும் என்பதை போதிக்கும் கவலையே ஆகும். அதுதான் கலை ஆகும். தெய்வீக தன்மை உடையவன் பட்டியலில் சேர்க்கப்படுவது யாரு? புகழை அடக்கத்தோடு ஒருவன் ஏற்றிருந்தால் அவன் தெய்வீக தன்மை உடையவர்களின் பட்டியலில் சேர்க்கப்படுவான். எதில் நியாயம் சொல்லியாக வேண்டும்? கடவுள் உலகில் ஒவ்வொருவருக்கும் பொதுமக்கள் சமாதானம் தன்னுடைய மனசாட்சி என்கிற மன்றங்களில் நாம் ஏதாவது ஒன்றில் நியாயம் சொல்லியே தீர வேண்டும். கவிதை என்பது யாது? கவிதை ஒரு கலை அல்ல, அது இறையொளியின் மின்னல். கவிஞன் எதற்கு பொறுப்பாளி அல்ல? இறையொளியின் துணையால் மகிழ்ச்சி பெருக்கில் பாடுகின்ற பாடல்களுக்கு கவிஞன் பொறுப்பாளி அல்ல. முதன்மையான மானக்கேடு எது? நாம் ஒற்றுமை இல்லாதிருப்பது இந்த உலகத்திலே முதன்மையான மானக்கேடு ஆகும். வெற்றி என்பது என்ன? நேர்மையான வழியில் நாம் உலகத்தால் உழைத்தால் அதுவே வெற்றியாகும். வெற்றியின் மற்றும் ஒரு குணம் யாது? வெற்றியின் மற்றும் ஒரு குணம் உண்மையாகும். யார் பெரியார் ஆவார்? செயற்கரிய செயல்களை செய்து குடிக்கும் ஆற்றல் உடையவரே பெரியவர் ஆவர். யாரிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? வேஷதாரிகளிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வாழ்வை துயரமாக்கும் தீமைகள் எவை? மதத்துறையின் குழப்பங்கள், மழைத்துறையின் குழப்பங்கள், பந்த பாசங்களின் ஏமாற்றம், பண விஷயத்தில் வரும் சங்கடம், அடக்கமின்மை, நதி விருந்திக்கான ஏக்கம். விதி எப்போது மறைகின்றது? இறைவன் தம் முழுமையான அருளாட்சியால் என்னை நிரூபிக்கும் போது விதி மறைந்து விடுகின்றது. உண்மையான வறுமை எது? ஏழ்மை உணர்ச்சி தான் உண்மையான வறுமை உணர்ச்சி ஆகும். மொழி என்பது யாது? மக்களின் சகலவிதமான செயல்கள், வியாபாரங்கள், கலைகள், விளையாட்டுக்கள் முதலவற்றின் குறைப்பொருட்களில் இருந்து உண்டாக்கப்பட்டதுதான் மொழி ஆகும். அடுத்தது, யார் முகஸ்துதியில் இருந்து காப்பாற்றப்பட வேண்டும்? முகஸ்துதிக்காரர்களின் சிறு வட்டத்தில் இருந்து ஒரு மாபெரும் மேதையை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும். வறுமை தளத்திற்கு இறக்கி தள்ளுவனவ எவை? எண்ணங்களின் நீக்கம், வயிற்றின் சர்வதிகாரம், இவைகள் எல்லோற்றையும் ஒரே வறுமையை தளத்திற்கு இறக்கி தள்ளி விடுகின்றன. கடவுள் என்பது யாது? மனிதனே கடவுள். எது பேரின்பமாகும்? ஆண்டவனுக்கு வாழ்வதே பேரின்பமாகும்.
சுதந்திர போராட்டம் என்பது யாது? பணக்காரர்கள் தங்களது சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக உருவான ஒரு போராட்டமே சுதந்திர போராட்டம் ஆகும். புலனறிவை வெளிப்படுத்துவது எது? விதி அல்லது ஊழ்வினை என்ற சொல் மனிதர்களின் புலனறிவை வெளிப்படுத்துகிறது. நமக்கு அனுகூலமாக இல்லாதது எது? உலகின் சட்டங்கள் எப்போதும் நமக்கு அனுகூலமாக இருப்பதில்லை. காலம் என்பது யாது? காலம் என்பது